1996 ஆண்டு அது. சட்டப்பேரவை, மக்களவை என இரு தேர்தல்களையும் மனதில் வைத்து தமிழ்நாட்டின் மத்தியில் இருக்கும் திருச்சியில் மாபெரும் மாநாட்டை கூட்டியிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து குழுமையிருந்த திமுக தொண்டர்கள் கூட்டத்தால் திருச்சி மாநகரே திணறிக் கொண்டிருந்தது. ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரே ஒரு ஏழை சிறுவன் மட்டும் கருமமே கண்ணென அம்மா சுட்டுக் கொடுத்த வடையை விற்று வருமானத்தை தேற்றிவிட அலைமோதி கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த சிறுவனின் காதில் கணீர் என்ற அந்த ஒளி வந்து விழுந்தது. அடுக்கு மொழியில் வந்து விழுந்த சரளமான தமிழ் வார்த்தைகள் சிறுவனின் ஓட்டத்தை நிறுத்தி மேடையை நோக்கி திருப்பியது. அந்த மேடையில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி தனக்கே உரிய பாணியில் உணர்ச்சி பொங்க தொண்டர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அன்று திமுக தலைவரால் இன்ஸ்பயர் ஆகி மேடை பேச்சுக்குள் அடியெடுத்து வைத்த அந்த சிறுவன் தான் இன்று அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர். அந்த சிறுவன் வேறு யாருமல்ல, கலைஞரிடம் பாடம் கற்று கட்சி மேடை தொடங்கி தொலைக்காட்சி விவாதங்கள் வரை திமுகவின் பிரச்சார பீரங்கியாக முழங்கிக் கொண்டிருக்கும் தமிழன் பிரசன்னா. தமிழன் பிரசன்னாவின் பெற்றோர் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். அதனால் உறவினர்களின் ஆதரவின்றி வறுமையில் இருந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டிய சூழல். குடும்ப சூழல் கருதி குழந்தைகள் உதவிக்கு வந்தாலும் கல்விக்கு பங்கம் இல்லாமல் அவர்களை பார்த்து கொண்டனர் பெற்றோர். பிரசன்னாவுக்கு பள்ளி காலத்தில் இருந்தே மேடை பேச்சின் மீது ஆர்வம் அதிகம். அடுத்தடுத்து பேச்சு போட்டிகளில் பரிசு வாங்கிய அவரிடம் ஒருமுறை சக போட்டியாளர் ஒருவர் பெரிய பேச்சாளராக புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கிற இலவச அறிவுரையை வழங்கி சென்றிருக்கிறார். அன்று முதல் கிடைத்த காசுக்கெல்லாம் புத்தகங்களை வாங்கிய பிரசன்னா குடும்பத்தினரின் தூக்கத்தை கெடுக்க விரும்பாமல் தெருவிளக்கில் எல்லாம் அமர்ந்து படித்திருக்கிறாராம். அந்த வாசிப்பின் மீதான ஆர்வம்தான் அவரை கம்பன் கழக மேடைகளில் திருவள்ளுவரையும் கம்பரையும் பற்றி விவாதிக்க வைத்திருக்கிறது. இப்படி பேச்சு போட்டிகளில் கவனம் ஈர்த்து வந்த பிரசன்னாவுக்கு திருப்பு முனையாக அமைந்ததுதான் அந்த திருச்சி மாநாடு. தனக்கென எந்த வழிகாட்டியும் முன்னோடியும் இல்லாத பிரசன்னா கலைஞரின் பேச்சை கேட்டு அவரையே தனக்கு வழிகாட்டியாக எண்ணிக்கொண்டார். அதன் விளைவாக கம்பன் கழகத்தில் அவரது பேச்சுகள் வள்ளுவரையும் கம்பரையுமே விமர்சனத்திற்கு உள்ளாக்கியது. அன்றைய நாட்களில் முரசொலி அறக்கட்டளை சார்பாக பாவேந்தர் பாரதிதாசனின் பாடல்கள் ஒப்புவிக்கும் போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அதில் கலந்து கொண்ட பிரசன்னா திருச்சி மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்றார். பரிசு பெறுவதற்காக சென்னை வந்த பிரசன்னா முதலாக அன்றுதான் அண்ணா அறிவாலயத்திற்குள் நுழைந்தார். அறிவாலய வளாகத்தில் உள்ள நூலகங்களில் பேச்சாளர்களின் சீடிக்களையும் புத்தகங்களையும் வாங்கியவர் அதிலிருந்து அரசியல் கற்றுக்கொண்டார். அதன் பிறகு பிரசன்னாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான பிணைப்பு நாளுக்கு நாள் உயர்ந்தது. இது ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவையே புறக்கணிக்கும் நிலை வரை சென்றது. 2005ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பிரசன்னாவுக்கு பதக்கமும் பரிசும் வழங்க வேண்டிய நேரம் வந்திருந்தது. ஆனால் அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா என்பதால் சட்டக்கல்லூரியில் திமுக மாணவரணி பொறுப்பில் இருந்த பிரசன்னா பதக்கத்தை வாங்க மறுத்துவிட்டார். ஒரு வருடம் காத்திருந்த அவர் 2006இல் திமுக ஆட்சி அமைந்த பிறகு பதக்கத்தை பெற தயாரானார். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் கைகளால் பதக்கத்தை பெற்றுக் கொண்டார் பிரசன்னா. அவரை அடையாளம் கண்டுகொண்ட கலைஞரோ நல்லா வருவையா என்று பாராட்டினாராம். அன்று ஆரம்பித்த சந்திப்பு பின்னாளில் கலைஞரோடு நெருங்கி பழகி பாடம் கற்கும் வாய்ப்பை பிரசன்னாவுக்கு பெற்று தந்தது. ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணி, இன்னொரு பக்கம் கட்சி பணி என பிஸியாக இருந்தவரை தலைமை கழக பேச்சாளராக நியமித்தார் கலைஞர். ஆரம்ப காலத்தில் விவாத களங்களில் கோபம் கொந்தளிக்க சீறி பாய்ந்த பிரசன்னாவை கலைஞரின் ஒற்றை ஆலோசனைதான் கருத்தாளமிக்க விவாத பேச்சாளராக மாற்றியதாம். மேடை பேச்சில் எப்போதும் எதிரணிக்கு பதில் சொல்வதை விட கூட்டத்தில் இருக்கும் பார்வையாளருக்கு பதில் சொல்வதுதான் புத்திசாலித்தனம். இது மீடியாவுக்கும் பொருந்தும். எதிரணி என்ன விமர்சனம் செய்தாலும் நமது டார்கெட் ஆடியன்ஸ் கேமராவுக்கு பின்னிருக்கும் பார்வையாளராக இருக்க வேண்டும். கோபமோ ஆக்ரோஷமோ தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் கலைஞர். அதனை பற்றி பிடித்துக் கொண்ட பிரசன்னா இன்று பெரும்பாலான விவாதங்களில் எதிரணியை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்துவிட்டு ஒற்றை ஏளன புன்னகையால் கதற விட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது செய்தி தொடர்பு இணை செயலாளராக இருக்கும் பிரசன்னாவை 2019 தேர்தலிலேயே அரசியலுக்கு தயார்படுத்தியது கட்சி தலைமை. விழுப்புரம் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டார். அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு எப்படியும் 2021இல் துறைமுகம் தொகுதி நமக்குத்தான் என காய் நகர்த்தியவர் சீனியர் சேகர்பாபுவுக்காக ஒதுங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாம். அரசியல் ஆட்டத்தில் ஏற்பட்ட இந்த பின்னடைவோடு குடும்ப சோகமும் அவரை சூழ்ந்து கொண்டது. தேர்தலில் திமுக வென்ற கொண்டாட்டத்தை முழுமையாக முடிப்பதற்குள் பிரசன்னாவின் மனைவி காலமானார். 3 குழந்தைகளுடன் தனித்து விடப்பட்ட பிரசன்னாவுக்கு திமுகவும் உதயநிதி ஸ்டாலினும் ஆதரவு கரம் நீட்டினர்.
சோகத்தை மறைத்துக் கொண்டு வெளிவந்த பிரசன்னா பழையபடி விவாத நிகழ்ச்சிகளில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு தன் பாணியில் பதிலடி கொடுத்தார். அவரது பேச்சுக்கு கட்சிக்குள்ளும் பொதுமக்கள் மத்தியிலும் தனித்ததொரு ஆடியன்ஸ் கூட்டத்தை உருவாக்கியது. தற்போது மீடியாக்கள் நடத்தும் அரசியல் நிகழ்வுகளில் தவிர்க்க முடியாத முகமாக உருவெடுத்துவிட்ட பிரசன்னாவை எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளராக அறிவித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பேசி பேசியே ஆட்சியை பிடித்த திமுகவில் தனது மேடை பேச்சாற்றலால் வாய்ப்பை பெற்ற பிரசன்னா கள அரசியலிலும் ஸ்டாராக ஜொலிப்பாரா என்பதை எழும்பூர் தொகுதி வாக்காளர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்.